தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. டியர் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரத்தில் பக்தி கதைகள் சொல்வதற்காக நானும் வந்துட்டேன். நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் கதை கேட்க போகிறோம், ராமாயணம் கதை கேட்க போகிறோம். அம்மா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொழுதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நிறைய விளையாடுறீங்களா? இல்லை கம்ப்யூட்டர்லேயே இருக்கீங்களா? நிறைய கேம்ஸ் விளையாடுறீங்களா? ராமாயணம்லாம் முன்னாடி படிச்சிருக்கீங்களா? இப்படி நிறைய உங்ககிட்ட எனக்கும் பேசணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை எல்லாத்தையும் நம்ம சாய் டிவியோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க, சரியா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு உங்களில் நிறைய பேர் பர்த்டே கொண்டாடுவீங்களே. இன்னைக்கு நிறைய பேருக்கு பர்த்டே வந்திருக்கோம்ல, அவங்க எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் குட்டீஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, நிறைய விளையாடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. இப்போ சம்மர் இல்லையா, அதனால் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப வெயிலில் சுற்றக்கூடாது, சேஃபாக இருக்கணும். ஓகேயா? சரி, இப்போ ராமாயணத்துக்குள்ளே போகலாமா? ராமாயணத்தில் நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்னாக்கா ஆரண்ய காண்டம் கேட்டுட்ருக்கோம். ஆரண்ய காண்டத்தில் காட்டில் ராமர் லக்ஷ்மணர் சீதையை பிரிந்து என்னவெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போயிடுறான். அதாவது கிட்னாப் பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு, அவங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இலங்கைக்கு கொண்டு செல்கிறான், ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போய்ட்றான். அப்போது ராமரும் லக்ஷ்மணரும் ஆசிரமத்திற்கு சீதையை காணும் அப்படின்னு தேடிக்கொண்டே வர்றாங்க. அப்போ பிரசர்வன மலை அப்படிங்கிற மலையை ஒட்டி நிறைய மான்கள் போகுது. அதை அடையாளமாக வைத்துக்கொண்டு அது பின்னாடியே வர்றாங்க. அப்படி வர்றவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்தபோது தலையே இல்லாத ஒரு அரக்கன் பிடிச்சிக்கிறா. பெரிய 2 கைகள் இருக்குது. அந்த கைகள் மூலமாக முதல்ல லக்ஷ்மணரை வளைச்சி பிடிக்கிறான். அப்போது ராமர் போரிடுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு வாளை எடுத்து அந்த அரக்கனது கையை வெட்டுறாங்க. ஏன்னா ஒரு கையும் 8 மைல் தூரத்திற்கு போகக்கூடிய அரக்கனாக இருக்கான். அந்த அரக்கனின் பெயர் என்ன ஞாபகம் இருக்கா? கபந்தன் அப்படிங்கிறது தான் அந்த அரக்கனின் பெயர். இப்போது லக்ஷ்மணரை அவன் முதல்ல பிடிச்சிக்கிறான். பிடிச்ச உடனே ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து ஒரு பக்கம் கைகளை அவங்க கையில் ஸ்வாட் வச்சுருக்காங்கல்ல, வாள் வச்சுருக்காங்கல்ல, அந்த வாள் வச்சு வெட்டிடுறாங்க. வெட்டினதற்கு பிறகு தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். நான் தனு என்கிற திதியினுடைய மகன் அப்படின்னு சொல்கிறான். தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அவன் ஒரு கந்தர்வன். அவன் தன்னை பற்றி சொல்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். அவன் எதனால் அவனுக்கு ஒரு சாபம் கிடைத்தது. ஒரு தூளசீரா அப்படிங்கிற ஒரு முனிவர் தான் அந்த முனிவரை போய் இவன் பயமுறுத்திட்டான். அரக்கன் வடிவத்தில் போய் பயமுறுத்தாத பெரியவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னாக்க, அவங்க ஏதாவது பூஜை பண்ணும்பொழுதோ இல்லை அவங்க ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்கும்பொழுதோ நம்ம போய் அவங்கள ஸ்கேர் பண்ணக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. முக்கியமாக அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணினோம்னாக்க இந்த காலத்தில் பேசாமல் திட்டிட்டு விட்டுருவாங்க, ஆனால் அந்த காலத்துலலாம் சபிச்சிடுவாங்க. அப்படித்தான் இந்த கந்தர்வன் அப்படிங்கிற இந்த கபந்தன் இருக்கான் இல்லையா, அரக்கன். அந்த அரக்கன் என்ன பண்ணானா, அவன் நல்லா தான் இருந்தான், கந்தர்வனாக நல்லா இருந்தான், 3 உலகங்களுக்கும் செல்லக்கூடியவனாக இருந்தானா. அவன் செய்த தவறு என்னன்னாக்க, ஒரு அரக்க வடிவத்தில் ஒரு முனிவர், ஸ்தூலசிரா அப்படிங்கிற ஒரு முனிவர் பல பொருட்களை காட்டில் சேகரித்து கொண்டிருந்தாராம். அவருக்கு வேணுங்கிற மூலிகைகள், அப்புறம் பூக்கள், பழங்கள் இதெல்லாம் பறிக்கிறதுக்காக அவர் காட்டுக்கு வந்திருக்காரு, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரை இவன் போய் அரக்கன் மாதிரி போய் அவர் முன்னாடி நம்மளாம் போய் பே அப்படின்னு பயமுறுத்துவோம்ல, அந்த மாதிரி ஏதோ பயமுறுத்திட்டானா. அதனால அந்த முனிவர் கோபம் அவனை சபிச்சிட்டார். என்ன சொல்லி சபிச்சாரு? இதே அரக்க உருவத்தோடையே நீ இருப்ப, உனக்கு ஒரிஜினல் உன்னோட உருவமே கிடையாது, அரக்க உருவத்தோடையே நீ இருப்ப, இனிமேல் அரக்கனாகவே இந்த காடு முழுக்க நீ சுற்றி வருவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அச்சுச்சோ என்ன பண்ணுறது அப்படின்னு. இருந்தாலும் அப்பவும் அவனுக்கு அரக்க உருவம் வேற வந்துடுச்சு இல்லையா, அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சான், அத்தனை தீய குணங்களும் வந்துடுச்சு, அத்தனை கெட்ட குணங்களும் வந்துடுச்சான். அப்போ திமிரும் அதிகமாக விட்டது. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, இந்திரனோட சண்டைக்கு போகிறான். இந்திரனை சண்டைக்கு கூப்பிடுறான். யார்கிட்டையுமே நம்மளா சண்டைக்கு போகவே கூடாது. ஓகே, அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் குட்டீஸ். நாம யார்கிட்டையும் எப்போவும் யாரையும் துன்புறுத்தவும் கூடாது, யார்கிட்டையும் சண்டைக்கும் போகக்கூடாது. இப்போ நீங்கள் கதை கேட்குறீங்கன்னாக்க உங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். ஐயோ அவங்க சொன்னாங்களே, நமக்கு ராமாயணத்தில் சொன்னாங்களே அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கபந்தர் நிலைமை தான் நமக்கு வந்துடும்.
சரியா? அப்படி இந்த கபந்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்திரன் கிட்ட வம்பிழுத்து சண்டைக்கு போயிருக்கான். உடனே இந்திரன் வந்து என்ன பண்ணுவார், அவர் கையில் வஜ்ராயுதம் இருக்கும். எல்லா தேவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆயுதம் உண்டு. அது மாதிரி இந்திரன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தின் பெயர் வஜ்ராயுதம் அப்படின்னு. அந்த வஜ்ராயுதம் கொண்டு அவனுடைய தலையில் டங்குன்னு அடிச்சிட்டாராம். அடித்ததுனால அவ்வளோ ஃபோர்ஸ், அவ்வளோ சக்தி அந்த வஜ்ராயுதத்துக்கு. அதனால அந்த அரக்கனது தலை, கபந்தனது தலை வந்து டக்குன்னு கழுத்துக்கு உள்ளே போயிடுச்சான். இப்படி போயிடுச்சான் உள்ளே. போன உடனே அரக்கன் தானே, சாவெல்லாம் மாட்டாங்க, அதனால தலை உள்ளே போயிடுச்சு. அப்போ உடனே அவன் கேட்குறான், இப்படி என் தலையை அடிச்சிட்டிங்களே, எந்த அரக்கனாக இருந்தாலும் அவனுக்கும் நம்மளை மாதிரி வாய் தான் இருக்கும், சரியா? அப்போ அவன் வாய் வழியாக தான் சாப்பிட்ணும். இப்படி அடிச்சிட்டிங்களே, நான் இனிமேல் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் கேட்குறானா. அப்போது உடனே இந்திரன் போனா போகுது, தப்பு பண்ண பனிஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஐயோ பாவம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம அம்மா கிட்டலாம் நம்ம தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு அடித்தோன்னா அப்புறம் அம்மா வந்து போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மன்னிச்சு விடுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த இந்திரன் வந்து என்ன பண்ணாராம், உனக்கு வயிற்றுல வந்து ஒரு வயிறு கொடுக்குறேன், அந்த வயிற்றின் மூலமாக கையை நீளமாக கொடுக்குறேன், நீ வந்து கையை நீட்டி வந்து வரக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பிடிச்சு காட்டில் வரக்கூடிய விலங்குகளை எல்லாம் பிடித்து நீ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்பொழுது இதை எல்லாத்தையும் அவன் ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறான். எப்போ? அவனுடைய இரு கைகளையும் வெட்டிய பிறகு கபந்தன் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம். அப்போது அந்த இந்திரனும் முனிவரும் சேர்ந்து சாப விமோச்சனமாக என்ன கொடுக்குறாங்கனாக்கா, ராமர் லக்ஷ்மணர்கள் இங்கு வருவார்கள், அவர்களால் உன் கை வெட்டப்பட்டு அவர்கள் உன் உடலை வந்து தகனம் செய்த பின்பு நீ வந்து சுய உருவை அடைவாய் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்காக உடனே சொல்கிறான், சீக்கிரமாக என்னை கொன்று விடுங்கள், அப்பொழுதுதான் என்னுடைய சுய உருவம் கிடைக்கும். சாப விமோச்சனம்ங்கிறதே வந்து அந்த காலத்தில் என்னன்னாக்கா, அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, வேற ஒரு ஃபார்முக்கு போயிடுவாங்க, வேற ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதாவது அவங்களுக்கு அந்த உருவம் கொடுக்கப்படும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மரமாகி விடுவ, கல்லாகி விடுவ, இப்படியெல்லாம் வந்து கர்ஸ் பண்ணிடுவாங்க, சாபம் கொடுத்துடுவாங்க முனிவர்கள்லாம். அப்போ வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாக்கா அவங்க உடனே அந்த மாதிரி சாபம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ பவர் உண்டு, அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். மரமாயிட்டா அப்படியே மரமாகவே நிற்க வேண்டியதுதான். எப்போ வந்து யாராவது வந்து அந்த மரத்தை எடுத்துட்டு வேற அவங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் யார் மூலமாவது கொடுத்தா தான், யாருக்காவது அந்த பவர் இருந்து கொடுத்தா தான் அவங்க திருப்பி சுய உருவத்தை, அதாவது ஒரிஜினல் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த இது வரும். சரியா குட்டீஸ், புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த கபந்தனுக்கு என்னாச்சா, இப்போ கபந்தன் கேட்குறான் ராம லக்ஷ்மணரை பார்த்து, தயவுசெய்து என்னை நீங்கள் தான் வந்து எனக்கு சுய உருவை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே ராமர் லக்ஷ்மணர் இருவருமே பார்க்குறாங்க. லக்ஷ்மணர் கேட்குறாரு, அப்படியா விஷயம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னா அப்படிங்கிறாரு ராமரை பார்த்து. உடனே ராமர் சொல்கிறாரு, உனக்கு வந்து சீதையை பற்றி ஏதாவது தெரியுமா, ராவணனை பற்றி தெரியுமா, என்னுடைய மனைவி சீதை. அவன் கேட்குறான், நீங்கள் ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என் கையை வெட்டியிருக்கீங்கன்னா வேறு யாராலும் என்னுடைய கைகளை வெட்ட முடியாது, நீங்கள் வெட்டினாக்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். லக்ஷ்மணர் சொல்கிறார் வந்து, நாங்கள் வந்து தசரதரது குமாரர்கள் ராம லக்ஷ்மணர், கைகையினால் முடிசூட்டப்படாமல் காட்டிற்கு வந்தோம், வனவாசமாக வந்தோம். வந்த இடத்துல வந்து என்னுடைய அண்ணி ஸ்ரீராமரது மனைவி சீதையை வந்து ராவணன் என்பவன் கடத்தி கொண்டு சென்று விட்டான். நாங்கள் இருவரும் வந்து கொண்டே இருக்கோம், அப்படி வரும் வழியில் தான் உன்னை பார்த்தோம் அப்படின்னு லக்ஷ்மணர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். சொன்ன உடனே, அப்படியா, தாங்கள் தான் ராம லக்ஷ்மணரா, சீக்கிரமாக என்னை தகனம் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ராமர் கேட்குறார், அப்படின்னா நீ சீதையை பார்த்தியா, ராவணனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, நீ ஏதாவது சொல்ல முடியுமா, க்ளூ ஏதாவது கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாராம் ராமர். அதற்கு உடனே அவன் சொல்கிறான், தயவு செய்து மாலை வேலை வருகிறது, எல்லாத்துக்கும் சாப விமோச்சனம்னாக்க ஈவினிங் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். அதனால் அவன் சொல்கிறான், மாலை வேலை வரப்போகிறது, அதற்குள் என்னை கொன்று என்னை எரித்தால் மட்டுமே என்னால் சொல்ல முடியும், எனக்கு தெய்வ சக்தி என்பது கிடையாது, நான் அரக்க வடிவத்தில் இருக்கேன், அரக்கனாக இருக்கும் பொழுது என்னால் எதையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதனால் என்னுடைய உருவத்தை வந்து முதல்ல எனக்கு சுய உருவம் வேண்டும், அதற்கு பிறகுதான் நான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படிங்கிறானா. அதனால உடனே ராமர் லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த கபந்தன் என்ற அரக்கனது விருப்பப்படியே அவனை கொன்று அவனை வந்து தகனம் செய்கிறார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது, அவன் என்ன கேட்குறானோ அதை செய்துடுறாங்க. செய்த உடனே என்ன ஆகுதான், அந்த நெருப்பு வைத்த உடனே அதிலிருந்து ஒரு 2 விதமான ஆடைகளுடன், அதாவது கீழே வந்து அழகான பட்டு வேஷ்டி, மேலே வந்து ஒரு உத்ரியம் சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆடையை வந்து அவன் உடுத்தி கொண்டிருக்கான். நல்ல பளபளன்ற மேனி, ரொம்ப இளைஞனாக இருக்கான், ஒரு கந்தர்வன், தனு அப்படிங்கிறது அவனுடைய பெயர். அந்த கந்தர்வனாக அவன் மேலே வெளியில் அப்படி வரான்.
எதுலேருந்து? அந்த நெருப்புலேருந்து. அந்த கபந்தனாகிய அரக்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய சுய உருவம் இருக்கு இல்லையா, அந்த சுய உருவத்தோட அந்த ஒரிஜினல் உடம்போட அவன் வெளியில் வரான். அவனுக்கு சாபத்தினால தானே அந்த அரக்க ஃபேஸ் கிடச்சிது, அரக்கனுடைய உடம்பு கிடச்சிது. இப்போ அதுலேருந்து மேலே அப்படியே எழுந்து வரான். எழுந்து வந்தால் கழுத்தில் 2 மாலை போட்டிருக்கான், உடம்பு ஃபுல்லாக நகைகள்லாம் போட்டிருக்கான், அவ்வளோ பளபளன்னு இருக்கான். ஒரு விமானம், அவனை கொண்டு போகிறதுக்காக ஒரு விமானம், கந்தர்வலோகம் போகணும் இல்லையா, இந்த கந்தர்வலோகம் போகிறதுக்கு ஒரு விமானம், அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்கான். ஆனால் ஓப்பனாக இருக்கான். அப்படியே ஏறி இப்படி மேலே வந்து இப்படி நிற்கிறான். இந்த இடத்துல இப்படி நிற்கிறான். ராமர் லக்ஷ்மணர் கீழே அப்படி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே சொல்கிறான், இதுதான் என்னுடைய சுய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு, சீதையை கடத்தி கொண்டு சென்றது ராவணன் தான் அப்படின்னு சொல்கிறானா. ராவணன் வந்து இலங்கையை சேர்ந்தவன். அவன் வந்து தெற்கு பகுதி நோக்கி தான் நீங்கள் போகணும். தெற்கு பகுதியில் தான் இலங்கை இருக்குது. அந்த இலங்கை தான் வந்து ராவணன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு மேலே எனக்கு வந்து விஷயம் தெரியாது, எப்படி போகணும் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு சில உபாயங்களை நான் சொல்வேன், அதாவது உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறான். என்ன ஐடியாஸ் அப்படின்னாக்க, அதாவது ஒருவரிடம் வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னாக்க, நம்மை போலவே நம்மை ஒத்த நிலையில் இருப்பவர்களால் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும், மற்றவர்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறத அந்த கந்தர்வன் சொல்கிறானா. அதுக்காக அவன் சொல்கிறான், உங்களை போலவே ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து இங்கிருந்து மேற்க போய் மேற்கிலிருந்து தெற்க போகணும். அப்படி தெற்க போனீங்கன்னாக்க பம்பா ஏரிக்கரை வரும். அந்த பம்பா ஏரிக்கரையினுடைய மேற்கு பகுதியில் ரிஷ்யமுக மலை, ஒரு மலை உண்டு. அந்த மலைக்கு பேர் ரிஷ்யமுகம். அந்த ரிஷ்யமுக மலையினுடைய உச்சியில் வந்து ஒரு வானர கூட்டம் இருக்குது. அதாவது 4 வானரர்கள் இருக்காங்க. அங்கு சூரியனது மகனாகிய சுக்ரீவன் என்பவர் இருக்கிறார் அப்படின்னு அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். யார்? அந்த கந்தர்வன். அந்த கந்தர்வன் பேர் தனு. அந்த கந்தர்வன் தான் வந்து ராம லக்ஷ்மணனுக்கு சுக்ரீவனை பற்றி சொல்கிறாராம். அந்த சுக்ரீவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரியே தான் அவர். தன்னுடைய அண்ணனால் நாடு கடத்தப்பட்டவர். அண்ணனால் வந்து தன்னுடைய அண்ணன் வாலியினால் நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டவர். அவர் மனைவியை இழந்து விட்டார். அவருடைய மனைவியையும் இழந்து தன்னுடைய அண்ணனாலேயே அவரோட நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அவர் வந்து அண்ணனுக்கு பயந்து கொண்டு இந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் வந்து 4 வீரர்களுடன், வானர வீரர்களுடன் வசித்து வருகிறார். அவர் வந்து வானர வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாராம். வானரர்கள் அவர்கள்லாம் பேசிக்கலி வந்து மங்கி குரூப்ஸ், மங்கி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த கந்தர்வர் சொல்கிறாராம். சொல்லிட்டு, அந்த சுக்ரீவன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர், பொறுமையானவர், அறிவில் சிறந்தவர், நல்ல குணங்கள் நிரம்பியவர், நேர்மையானவர். அதனால அவருடைய நட்பு வந்து உங்களுக்கு மிக மிக அவசியமானது. அந்த நட்பின் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு விளையும். அவரிடம் இருக்கக்கூடிய வானர வீரர்கள், வானர ஆர்மி, மங்கி ஆர்மி இருக்கு இல்லையா, அந்த மங்கி ஆர்மி மூலமாக உங்களது மனைவி சீதையை கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு அந்த கந்தர்வர் சொல்கிறாராம் இவருக்கு ஐடியா. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, அந்த சுக்ரீவரை நாடி செல்ல வேண்டும். சுக்ரீவனது நட்பு உங்களுக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாராம். இந்த சுக்ரீவனுக்கு அரக்கர்கள் வாழக்கூடிய இடம் அனைத்தும் தெரியும். அது தானே ரொம்ப முக்கியம். நம்ம என்ன கேட்டோம், இப்போ எங்கே கொண்டு போய் ராவணன் வச்சிருக்கான்னு தெரியாது. ராமருக்கு ஏதாவது தெரியுமா? நம்மளுக்கு தான் தெரியும், அசோகவனத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்கிறதுலாம் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் ராமர் லக்ஷ்மணருக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு வந்து அசோகவனம் எங்கே இருக்குன்னு தெரியாது, சீதை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியாது, ஒரு குகைக்குள்ளே வச்சிருக்கானான்னு தெரியாது, மலை மேலே வச்சிருக்கானான்னு தெரியாது, எங்கே வச்சிருக்கான்னே தெரியாது. அப்போது அவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு யாராவது ஹெல்ப் வேணும் இல்லையா? தெரியவே தெரியும். இன்னைக்கு நமக்கு நிறைய டிவைசஸ் இருக்குது, நிறைய கண்டுபிடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா? பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது ராமாயணம். அப்போ எப்படி வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால ராம லக்ஷ்மணருக்கு எதுவுமே தெரியல. இப்போ வந்து இந்த கந்தர்வன் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறான். ஆகையினால உங்களுக்கு அந்த சுக்ரீவனது நட்பு என்பது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சுக்ரீவனை பார்க்க போவதற்கு எப்படி போகணும் இல்லையா, அதற்கான வழியையும் சொல்லி கொடுக்குறானாம். இப்படியே நீங்கள் மேற்கு நோக்கி போனீங்கன்னாக்க பல மலைகள் வரும், பல காடுகள் வரும், பல குன்றுகள் வரும். அந்த குன்றுகளை தாண்டி நீங்கள் போனீங்கன்னாக்க ஒரு அழகிய வனப்பகுதி வரும் அப்படின்னு சொல்கிறானாம். அந்த வனப்பகுதி எப்படி இருக்கும்னா, நிறைய பூக்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், நிறைய மிருகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டையே போட்டுக்காது, அவ்வளோ ஒத்துமையாக இருக்குமா. மானும் புலியும் ஒன்றா வந்து தண்ணி குடிக்குமா. அப்படிப்பட்ட ஒரு அழகான வனப்பகுதியை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருந்த பல முனிவர்கள் வந்து ஏற்கனவே சொர்க்கம் சென்று விட்டார்கள்.
அந்த முனிவர்கள் வந்து மதங்கர் என்று அழைக்கக்கூடிய முனிவர் வந்து சிஷ்யர்கள். அவர்கள் அனைவரும் ஏற்கனவே ஸ்வர்க்கம் சென்று விட்டார்கள். அங்கு சபரி என்ற ஒரு பெண்மணி தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணியை தாங்கள் சந்திக்க வேண்டும். மதங்க வனம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த காட்டு பகுதியின் வழியாகத்தான் நீங்க போக போறீங்க. அதை தாண்டினாக்க பம்பா ஏரி இருக்கு. பம்பா ஏரியை தாண்டினதும் தான் ரிஷியமுக பர்வதம் இருக்கு. அந்த ரிஷியமுக பர்வதம், அந்த ரிஷியமுக மலை, அந்த மலை வந்து எப்படி இருக்கும்னா செங்குத்தான மலையா இருக்கும். நிறைய குன்றுகள் இருக்கும். யானைகள் சூழப்பட்ட மலையாக இருக்கும். யானைகள்லாம் அந்த மலையை ஒருத்தர் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லிடணும் இல்லையா? ப்ரிகாஷன் சொல்லணும்ல. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அந்த ரோடுக்கு போனீங்கன்னாக்க அந்த ரோட்டில் வந்து 4 இடத்துல பள்ளம் இருக்கும். அந்த பக்கம் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது, ஜாகிரதையாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் இனிமேல் கவனிச்சு பார்க்கணும். சேஃபாங்க போகலாமாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி போனவங்க கிட்ட கேட்டுப்போம். அவங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க, போகலாங்க, அந்த இடத்துல 2 பள்ளம் இருக்குங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க அப்படின்னு நமக்கு ஐடியா கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போ இந்த கந்தர்வன் சகலவிதமான வழிகளையும் சொல்கிறாராம். வழி போங்கன்னு சொல்லியாச்சு, அப்போ அது எப்படி போகணுங்கிறதையும் சொல்லாதானே அது ப்ராப்பர் ஹெல்ப்பாக இருக்க முடியும். அப்படி தான் இந்த கந்தர்வர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருனாக்க, எப்படிப்பட்ட மலை அந்த மலை, அது யானைகள் சூழப்பட்ட மலை, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும் அப்படின்னு சொல்கிறாராம். அங்கே போய் நீங்கள் சுக்ரீவரை சந்திக்க வேண்டும். சந்தித்தால் வந்து உங்களுக்கு நன்மை விளையும். சுக்ரீவனது நட்பு மட்டுமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த வேலை முடிச்சாச்சு. தன்னுடைய சாப விமோச்சனம் ஆயிடுச்சு ராமர் லக்ஷ்மணர் மூலமாக. உடனே வந்து டக்குன்னு அப்படியே கிளம்பி அந்த கபந்தன் என்ற அரக்கனாக இருந்த தனு என்ற கந்தர்வன் வந்து கிளம்பி அப்படியே போயிடுறாராம். எங்கே போயிடுறாரு? அப்படியே மேலே போயிடுறார். ஸ்வர்கலோகத்துக்கு மேலே அப்படியே போயிடுறார். ராமர் லக்ஷ்மணர் பார்த்து கொண்டே இருக்காங்க. அப்படியே மேலே போகிறத பார்த்துடுறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்? அவங்க தேடி நடக்கணும் இல்லையா? அதற்காக அந்த கபந்தன் சொன்ன வழியிலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து கொண்டே இருக்காங்க. பல மரங்கள் பார்க்குறாங்க, பல பூக்கள் பார்க்குறாங்க, பல பழங்களோட காய்ச்சி குலுங்கக்கூடிய மரங்களை பார்க்குறாங்க. அதை பார்த்தபடியே போகிறாங்க. அன்று இரவு வந்து அங்கேயே தங்கிடுறாங்க, அந்த காட்டிலே தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்து அவங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்தாக்க ஒரு அழகான ஒரு வனப்பகுதி வருது. அதாவது அந்த வனத்துக்குள்ளே நுழையும் பொழுதே, அந்த காட்டு பகுதியில் நுழையும் பொழுதே அவ்வளவு அழகாக இருக்கான், அவ்வளோ ரம்யமாக இருக்கான். அப்படியே விதவிதமான பூக்களாக இருக்கான். இது வரைக்கும் நம்ம பார்க்காத பூக்களாக இருக்கான். அப்படியே ரொம்ப பறவைகள்லாம் கத்துறது வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்கான். காதுக்கு கேட்கவே அப்படியே இனிமையாக இருக்கான். அப்படி இருக்கான். மரங்கள், பறவைகள் எல்லாம் அப்படியே அழகழகாக இருக்குது. அங்கே வந்து விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. இதெல்லாம் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. அங்கே ஒரு ஆசிரம பகுதி இருக்குது. அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஆசிரம பகுதி வந்த உடனே அவர் என்ன சொன்னார்? அந்த கபந்தன் அங்கே யார் இருப்பாங்கன்னு சொன்னார்? சபரி என்ற பெண்மணி காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ஆசிரம பகுதிக்கு வந்துடுறாங்க இவங்க 2 பேரும். யார் 2 பேரும்? ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து அந்த பெண் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, சபரியை பார்க்குறாங்க. சபரி என்ற பெண்மணி யார் அப்படின்னாக்க, வயசான பாட்டி. அந்த பாட்டி வந்து ராமர் லக்ஷ்மணருக்காக காத்து கொண்டே இருக்காங்க. எப்போ ராமர் லக்ஷ்மணர் வருவார் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டே இருக்காங்க. அவர்களை பார்த்த உடனே ராமர் தான் முதல்ல வந்து சபரியை பார்த்த உடனே அவங்க அவ்வளோ சந்தோஷம். சபரிக்கு ராமர் லக்ஷ்மணரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ அப்படியே உடம்பு வந்து ரொம்ப தளர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் ராமர் லக்ஷ்மணரை பார்த்த உடனே அப்படியே கொண்டாடுறாங்களாம், சந்தோஷத்தில் இருக்காங்களாம் அவங்க. அதுக்காக அவர்களுடைய வருகைக்காக காத்து கொண்டே இருக்காங்க. அந்த சபரி அப்படிங்கிற அந்த ஓல்டு லேடி, வயசான அம்மா. இப்போது ராமர் தான் முதல்ல சபரியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாராம். அவங்க வணங்கி இப்படியே நிற்கிறாங்க. அவங்க வாயிலேருந்து வார்த்தையே வரல. ராமர் தான் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, அதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் சிறப்பாக செய்தீர்களா அப்படின்னு கேட்குறாராம். முக்கியமாக கோபத்தை விட்டீர்களா, தவத்தை அனுஷ்டித்தீர்களா, விரதங்களை முறையாக அனுஷ்டித்தீர்களா, உங்களது தவ வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறீர்களா, எப்படி இருக்கீர்கள் அப்படின்னு இவர் வந்து கேட்குறாராம். அப்போ சபரி எப்படி இருக்காங்கன்னாக்க, ராமரை மாதிரியே காட்டில் இருக்கக்கூடிய மரவுரி அணிந்து கொண்டு, முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உடன் க்ளோத்ஸாக இருக்கும்னு, தலையெல்லாம் வந்து அதே மாதிரி இவர்களைப் போலவே அவரும் வந்து தலை வந்து அந்த சடாமுடியோடு இருக்காங்க. யார்? சபரி. அப்பொழுது ராமர் வந்து இதெல்லாம் கேட்குறாரு. நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கீழ்கண்ட நான் சொன்ன மாதிரியான வார்த்தைகளை கொண்டு கேட்கிறார். உடனே சபரி வந்து கையை கூப்பிக்கொண்டு என்ன சொல்கிறாங்களாம்? ஐயனே, தங்களது வருகைக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். தாங்கள் சித்திரகூடம் வந்த பொழுதே இங்கிருந்த முனிவர்கள்
அத்தனை பேரும் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க, ராமர் லக்ஷ்மணர் இங்கு வருவார்கள், அவர்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களை நீ பார்த்து கொள்ள வேண்டும், அவர்கள் மூலமாக நீ சொர்க்கம் வந்து சேரலாம் என்றார்கள். என்னுடைய குருநாதரின் பெயர் மதங்க முனிவர். மதங்க முனிவர் தான் என்னுடைய குருநாதர். என்னுடைய குருநாதரது வாக்கு என்றுமே வந்து பொய்யாக போனதில்லை. அதற்காக நீங்கள் சித்திரக்கூடம் வந்தபோதே எங்களுக்கெல்லாம் தகவல் தெரிந்துவிட்டது. அப்பொழுதே இங்கிருந்த முனிவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி ஸ்வர்க்கம் சென்று விட்டார்கள். ஆகையினால நான் வந்து தங்களது வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். இங்கே பக்கத்தில் பம்பா ஏரி இருக்குது. அந்த பம்பா ஏரி சுற்றி நிறைய மரங்கள் உண்டு. அந்த மரங்களில் வந்து நிறைய பழங்கள் காய்க்கும். அத்தனை பழங்களையும் பறித்து பறித்து உங்களுக்காக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். தங்களை பார்த்த பின்பு கடவுளர்களே மிகவும் சிறந்தவர் தாங்கள். எப்படி சொல்கிறாங்க சபரி பாருங்க, அவங்களுக்கு தெய்வம்னு தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க, கடவுளர்களிலே மிகவும் சிறந்தவர் தாங்கள். உங்களுக்கு பணிவிடை செய்வதை வந்து என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். உங்களை பார்ப்பதை என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த தவத்தின் பலன் அத்தனை குருமார்களுக்கும் அத்தனை முனிவர்களுக்கும் நான் பணிவிடை செய்திருக்கேன். அந்த பணிவிடை செய்ததனுடைய பலனை வந்து நான் இன்று கண்கூடாக அனுபவிக்கிறேன் உங்களை பார்ப்பதன் மூலமாக அப்படின்னு சபரி சொல்கிறாங்களா. உங்களை நான் பார்த்துட்டேன், எனக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே வேணுங்கிறதே கிடையாது. இனி அவ்வளோதான், உங்களை பார்க்கக்கூடிய இந்த நொடிக்காக தான் நான் காத்திருந்தேன், உங்களை உபசரிப்பதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராமர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு என்ன சொன்னார் அடுத்து சபரிக்கிட்ட, நாளைக்கு பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரியா குட்டீஸ்? டாடா, பாய் பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.